Problem. In a family, a couple has a son and a daughter. The age of the father is 3 times that of his daughter, and the age of the son is half of his mother. The wife is 9 years younger to her husband, and the brother is 7 years older than his sister. What is the age of the mother? இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு கப்புள்ஸ்க்கு 2 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, சன் அண்ட் டாட்டர். இப்போது ஃபாதரோட ஏஜ் வந்துட்டு 3 டைம்ஸ் தட் ஆஃப் ஹிஸ் டாட்டராக இருக்குது. அதே மாதிரி சன்னோட ஏஜ் வந்து அவங்க ஒய்ஃப் ஏஜில் ஹாஃபாக இருக்குது. இப்போ ஒய்ஃப் வந்து 9 இயர்ஸ் வந்து யங்கராக இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டை விட. அண்ட் த பிரதர் இஸ் 7 இயர்ஸ் ஓல்டர் தேன் ஹிஸ் சிஸ்டர். இப்போ அவங்க சன் வந்து அவங்க டாட்டரை விட 7 இயர்ஸ் வந்து எல்டராக இருக்காங்க. வாட் இஸ் தி ஏஜ் ஆஃப் தி மதர்? இப்போது மதரோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம டாட்டர்ஸ் ஏஜை லெட் எக்ஸ்னு எழுதிக்க போகிறோம். அதை எழுதியிருக்கோம். லெட் த டாட்டர்ஸ் ஏஜ் பி எக்ஸ்ன்ட்டு. இப்போது ஃபாதர் ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 3 டைம்ஸ் தட் ஆஃப் ஹிஸ் டாட்டர்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது ஃபாதர்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு டாட்டரோட ஏஜை லெட் எக்ஸ்னு எடுத்துருக்கோமா? அதான் எக்ஸ்னு எழுதியிருக்கோம். ஃபாதர்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு 3x. இப்போது மதர்ஸ் ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்க? மதர் வந்து ஃபாதரோட 9 இயர்ஸ் எங்கராக இருக்காங்களா? அப்போது மதர்ஸ் ஏஜை 3x - 9 எழுதிக்கலாமா? அதை எழுதியிருக்கோம். இப்போது சன்ஸ் ஏஜ் வந்துட்டு இப்போ அவங்க சன் வந்துட்டு அவங்க டாட்டரை விட 7 இயர்ஸ் வந்து எல்டராக இருக்காங்களா? அப்போது டாட்டர்ஸ் ஏஜை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ எல்டராக இருக்காங்க அப்படின்னா +7 தானே போடுவோம். அதை எழுதியிருக்கோம். சன்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு x + 7. இப்போது த ஏஜ் ஆஃப் த சன் இஸ் ஹாஃப் ஆஃப் ஹிஸ் மதர்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ சன்னோட ஏஜ் என்னது? x + 7 எடுத்துருக்கோமா? அதான் x + 7 ஈக்குவல் டு இப்போ மதர்ஸ் ஏஜ் என்ன கூட ஹாஃப் ஆஃப் ஹிஸ் மதர்ஸ் ஏஜ் தானே. அப்போ 1/2 இன்ட்டு மதர்ஸ் ஏஜ் என்னது? 3x - 9 அதை எழுதியிருக்கோம். x + 7 ஈக்குவல் டு 3x - 9 / 2ன்ட்டு. இப்போ இது இன்ட்டு பண்ணால் 2x + 7 2s 14 தானே ஈக்குவல் டு 3x - 9 எழுதியிருக்கோம். இப்போ எக்ஸ்டாம்ஸ் ஒரு சைடு நம்பர்ஸ் ஒரு சைடு கொண்டு போனோன்னா 3x - 2x ஈக்குவல் டு 14 + 9. அப்போது எக்ஸ் வேல்யூ வந்து 23 கிடைக்குதா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மதர்ஸோட ஏஜ் தானே. மதர்ஸ் ஏஜ் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? 3x - 9 எடுத்திருக்கோமா? அதில் கொண்டு வந்து எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? 23 கண்டுபிடிச்சிக்கோமா? அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோம். 3 × 23 - 9. 3 23 69. 69 - 9 இது சப்ராக்ட் பண்ணால் 60 இயர்ஸா? அப்போ மதர்ஸ் ஏஜ் வந்து 60 இயர்ஸ். ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.